ஒரு பாட்டுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் நான் திடீர் என்று இந்த மேடைகளில் சொல்கிறது உண்டு. அது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த அரங்கத்தில் ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறீர்கள், கவிதை வாசிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் பாட்டு எழுத வர வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது என்பதனால தான் நான் திரும்ப திரும்ப எல்லாவற்றிலும் இந்த உத்திகளை நான் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். தமிழில் திரைப்பட பாடல்களை எழுதுகிற பொழுது இந்த ஓசைகளை உள்வாங்கிக் கொள்வது ரொம்ப முக்கியம். ஐயா சுந்தரம் அவர்கள் அறையில் எனக்கு 2 அவருடைய மரபு கவிதைகளை கொடுத்தார். நான் இந்த பேச்சை ஆரம்பிக்கிற பொழுது ஒரு நீளமான ஒரு கவிதையை சொன்னேன் இல்லையா, அந்த கவிதை சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னா, சொற்களை ஓசையோடு படித்து பழகிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப உற்சாகமான ஒரு விஷயம். அது நீங்கள் ஓசை இல்லாமல் ஒரு கவிதை, மௌன வாசிப்பு என்று சொல்வார்கள் நவீன கவிதைகள். மௌன வாசிப்பு என்பது வேறு விதமான ஒரு அனுபவத்தை தரும். ஆனால் ஓசையோடு வாசிக்கிற பொழுது அது ஒரு விதமான அனுபவத்தை தரும். இந்த ஓசையோடு வாசிக்கக்கூடிய அனுபவம் என்பது தமிழனுடைய மரபிலிருந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை நம்ம இல்லாமல் செய்தோம். அந்த இல்லாமல் செய்ததுனால தான் இன்றைக்கி ஏன் பாட்டு மோசமாக வருது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அந்த மரபை இல்லாமல் செய்தது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது என்ன இல்லாமல் செய்தது அப்படின்னா, மௌன வாசிப்பு என்று கவிதைகளை எழுத ஆரம்பித்ததற்கு பிறகு மரபு கவிதைகளை நம்முடைய இளம் தோழர்கள் வாசிப்பதை விட்டுட்டாங்க. அப்படி வாசிப்பதை விட்டதுனால ஒரு சந்தம் கொடுக்குற பொழுது அந்த சந்தத்திற்கு எப்படி வரிகளை எழுத வேண்டும் என்கிற பயிற்சி அற்று போனார்கள். எனவே சினிமா பாடல் எழுதுவதிலே நிறைய சங்கடங்கள் எல்லாமே வந்துருச்சு. இப்போ தன்னனா 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 அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எப்படி வார்த்தை எடுக்கணுங்கிறதுக்கு யாப்பு தெரிந்தால் போதும். அடிப்படை 8ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண யாப்பை படித்தாலே சினிமா பாட்டு சிறப்பாக எழுதிடலாம். பொறியியல் படித்திருக்கிறாரு, இவர் எப்படிங்க பாட்டு எழுதுறாரு அப்படிலாம் ஆச்சரியகரமாக கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழில் அவ்வளவு சிறப்பான மொழி கட்டுமானம் என்பது ரொம்ப ஆச்சரியகரமானது. ஒரு சொல் வந்ததற்கு பிறகு இன்னொரு சொல் இப்படித்தான் வர வேண்டும் என்பதற்கு உலகத்தில் வேறு எந்த மொழியை விடவும் வரையறுக்கப்பட்ட ஒரு வடிவத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு மொழி தமிழ் என்பதை நீங்கள் பெருமையாக சொல்லலாம். அந்த பெருமையான மொழியை விட்டுவிட்டு சுந்தர தெலுங்கனில் பாட்டு செய்தேன் பாரதியார் ஏன் சொன்னார் எனக்கு இன்ன வரைக்குமே புரியல. நான் சுந்தர தமிழினில் பாட்டு செய்தேன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஓசையை கொடுத்தாலும், எப்படி சங்கீதத்தில் 7 சுரங்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த 7 சுரங்களுக்குள் தான் எத்தனை ஓசைகளையும் நீங்கள் அடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி எத்தனை பெரிய விஷயங்களாக இருந்தாலும், எத்தனை பெரிய கருத்துக்களாக இருந்தாலும் 3 ஓசைக்குள் தமிழில் அடக்கிவிட முடியும். குறில் நெடில் ஒற்று என்கிற இந்த 3 ஓசைக்குள் நீங்கள் எந்த பாட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க. சங்க பாட்டை எடுத்துக்கோங்க, இடைக்கால இலக்கியத்தை எடுத்துக்கோங்க, பக்தி இலக்கியத்தை எடுத்துக்கோங்க, நவீன கவிதைகள் எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து இந்த 3 இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பொழுது 247 எழுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த 244 எழுத்தோடையே நம்முடைய மொழி பயிற்சி என்பது நின்றுவிடவில்லை. கிரந்த எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வட சொற்களை நம்மை அறியாமல் நம்ம எங்கே இருந்து கற்றுக்கிட்டோம், ஏன் எழுத்தில் பழகிட்டு இருக்கிறோம், எப்படி அதுக்குள்ளே வந்துச்சு, எப்படி அந்த ஓசைக்குள்ளே அது கலந்ததுங்கிறத நன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தால் தெரியும். கற்றுக் கொடுக்காத நிறைய விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோங்கிறது தான். அதெல்லாம் தெரியும்னா நம்ம திரும்ப திரும்ப புத்தகங்களை படிக்கணும். இப்போ ஜெயராமன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜெய அப்படிங்கிறதுக்கு எத்தனை மாத்திரை அப்படிங்கிறத தமிழ் வகுக்கலை. பின்னால் வந்த மொழியியல் அறிஞர்கள் அதற்கு ஒரு ஓசையை வகுத்து அதையும் கவிதையாக, பாடலாக, யாப்பில் இருக்கக்கூடிய வடிவங்களில் ஒன்றாக அதை மாற்றிருக்கிறோம். இப்படி மாற்றிருக்கிறதுக்கெல்லாம் என்ன நமக்கு முக்கியமான காரணம்னா, வெளியில் இருந்து எது வந்தாலும் தமிழ் உள்வாங்கி கொண்டு செரித்து தனதாக்கி கொள்ளும் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுதான் தமிழினுடைய மெல்ல தமிழினி சாகும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய மனநிலை இருக்கு இல்லையா, அந்த மனநிலையெல்லாம் தாண்டி தமிழ் திரும்ப திரும்ப வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் திரும்ப திரும்ப தமிழ் தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன ஒரே ஒரு சொல்லிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி பார்ப்போம். நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னால், என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் நன்னாள். இப்படி ஒரு பாட்டு இருக்கு. அது ஏன்பா வலது கண்ணு துடிச்சிக்காமல் இடது கண்ணு துடிச்சதுன்னு அந்த பொண்ணு பாடுது. நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னால், என் வலது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் நன்னாள்னு எழுதிட்டு போயிடலாம்ல. அது ஏன் எழுதாமல் போகிறாங்க அப்படின்னா, மொழி என்பது பண்பாட்டு அடையாளங்களோடு வெளிப்படும் என்பதற்காக தான் அது ரொம்ப முக்கியமானது. இந்த வலது கண் இடது கண்ணுங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு நூல் பிடித்தது மாதிரி போய்கொண்டே இருந்தீர்கள் என்றால், சங்க இலக்கியத்தில் இதற்கான குறிப்பு இருக்கிறது, இடைக்கால இலக்கியத்தில் குறிப்பு இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது, மணிமேகலையில் இருக்கிறது, திருக்குறளில் இருக்கிறது. எல்லா இடத்திலும்
இந்த இடதுகண் பிரச்சனை இருக்கும். பெண்களுக்கு இடதுகண் துடித்தால் நல்லது, வலதுகண் துடித்தால் கெட்டது. அதனால தான் பெண்கள் எல்லோரும் எப்போதுமே இடதுசாரிகளாகவே இருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் வலதுசாரிகளாக ஆகிடாதீங்க, ரொம்ப ரொம்ப சிக்கல். அதனால் நீங்கள் எல்லோரும் எப்போதுமே இடதுசாரிகளாக இருப்பதில் ஒரு நல்ல லாபம் வந்து சங்க இலக்கியத்திலேயே அதுக்கான குறிப்பு இருக்குது. திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது வலது கால் எடுத்து வச்சு வாமான்னு சொல்கிறாங்கல்ல, அது ஆம்பளைக்கு தான் நல்லது, பொம்பளைக்கு நல்லது கிடையாது. அதனால் இனிமேல் என்னுடைய தம்பி தங்கைகள் சகோதரிகள் வீட்டு திருமணமாகி உள்ளே போகிற பொழுது வலது காலை எடுத்து வாமான்னு சொன்ன உடனே ஓங்கி அந்த வலது காலால் சொன்னவரை உதச்சிட்டு இடது காலை தூக்கி வச்சு வாங்க. அப்போ தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும்.